நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க. பட் ஏன் இன்னும் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு வாங்கக்கூடாது? ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போர்டு வந்து இதுதான். அதுக்குள்ள இந்த இவ்வளவு பெரிய சைஸ் போர்டு தான் வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரைபாட் இருக்கும். இது அங்கே நெட்வொர்க்கே கிடைக்காது. அதான் உண்மையான ரீசனு. ஸோ அந்த ஒரு டயத்துல புதுக்கோட்டை பக்கத்துல பிரகதாம்பாள் ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வருவேன் ஆன்சர் கீ அப்லோட் பண்றதுக்கு. ப்ராப்ளம் மீன்ஸ் அந்த காத்து ரொம்ப அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த காத்துனால வந்து வீடியோ அந்த நான் பேசுறதே கேட்காது. ஸோ என்னோட யூடியூப் ஜேர்னியை வந்து நான் ஃபுல்லா சொல்றேன், கேளுங்க. ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய வீடியோ. என்னை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். இது இவங்க மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட் அப்லோட் பண்ணுற நிறைய வீடியோவில் இதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பேசிக்கலாக எல்லாருமே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க. பட் ஏன் இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு வாங்கக்கூடாது? ஸ்மார்ட் போர்டு வாங்கினா எங்களுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், நீங்கள் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், அண்டு எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் கிளியாரிட்டியாக இருக்கும், வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து எனக்குமே ஸ்மார்ட் போர்ட்லாம் வாங்கணும்னு ஆசை தான். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது புரியுது. ஏன்னா நம்ம கேட்டகரியில் உள்ள நிறைய சேனல்ஸ் வந்து ஐ திங்க் இப்போ ஸ்மார்ட் போர்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய சேனல்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் போர்டு தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பட் நான் ஸ்மார்ட் போர்டு வாங்கலாம், பட் அதை வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ நான் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போர்டு வந்து இதுதான். ஒரு சின்ன போர்டு தான். ஸோ இடத்த பாருங்கள், நம்ம இருக்கிற இடம். ஸோ இந்த ஒரு சின்ன ரூம் தான் இந்த இதுலேருந்து. ஸோ அந்த கார்னர்லேருந்து அது வரைக்கும் தான். அதுக்குள்ளே இந்த இவ்வளோ பெரிய சைஸ் போர்டு தான் வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரைபாட் இருக்கும். இதில் வந்து நான் என்னோடய கேமரா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன். அதுலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்லாம் வந்து பாதி தலையெல்லாம் கட் ஆகிருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த போர்டு ஃபுல்லாக தெரியணும்னா அந்த மாதிரி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. போர்டுமே வந்து இங்கே வந்து நான் வீடு வந்து வாடகைக்கு தான் இருக்கேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாருமே இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படிங்கிறப்ப நான் தனியாக வந்து போர்டு உள்ள ரூம்குள்ளே வைக்க முடியாது. ஸோ இதுவே ஸ்டோர் ரூம் தான், இங்கே தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆணிலாம் அடிக்க முடியாது வாடகைக்கு இருக்கிறனால. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஸ்டாண்டு தான் தனியாக வாங்கியிருக்கேன் அந்த போர்டுக்கானது. அந்த ஸ்டாண்டில் இந்த ஹைட்டில் தான் வைக்க முடியும். ஸோ அதனால என் தலையெல்லாம் பாதி கட்டாக இருக்கும். ஸோ இதான் ரூமு பாருங்கள், எங்கேயே கதவு இருக்கும். ஸோ அதனால தான் ஆடியோவுமே கொஞ்சம் கிளியராக இருக்காது, ரொம்ப நாய்ஸாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த லைட்டு தான் வந்து இங்கே வந்து அந்த கேமரா அந்த ஃபேஸ் கொஞ்சமாதிரி கிளாரிட்டியாக அந்த போர்டு தெரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் அப்படியுமே தெரியாது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க வாங்கலாமே அப்படின்னு போர்டு. ஸோ அதை பற்றி என்னென்னு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்மார்ட் போர்டு வந்து வாங்கலாம், பட் அதுக்கு அமௌண்ட் வந்து சேர்க்கணும். ஓகே, அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க. ஏன்னா இப்போ தான் நான் ப்ரைவேட் காலேஜ், இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜ் தான். சிஸ்டர் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் காலேஜ் வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ அது கூட ஓகே, அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க போர்டு. பட் வாங்கினா வைக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கோயம்புத்தூரில் இப்போ நான் வாங்கினாலுமே இதே ரூமுக்குள்ள தான் வைக்க முடியும். இது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதுவும் ஸ்மார்ட் போர்டெலாம் இருந்தால் கண்டிப்பாக அது செவத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கணும்னா அதுக்கு ஆணிலாம் அடிக்கணும், அதுக்கு பர்மிஷனும் கிடைக்காது. ஸோ அப்படி சப்போஸ் வந்து அதுக்கு ஸ்மார்ட் போர்டுக்கு தனியாக அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி நான் வச்சுருந்தாலுமே அது எவ்வளோ சேஃபாக இருக்கும்னு தெரில. ரெண்டாவது வந்து நான் அதை வாங்கிட்டு இப்போ நான் இருக்க போது இன்னொரு 5 மந்த் ஆர் 6 மந்த், அதிகபட்சம் மே வரைக்கும் தான் நான் இந்த கோயம்புத்தூரில் வந்து இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒர்க் வந்து போயிடுவேன். அதுக்கு ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி என் நேட்டிவ்க்கு திரும்ப போயிடுவேன். ஸோ என் நேட்டிவ் வந்து ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் ப்ளஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ அங்கே வந்து நான் போயிட்டேன் அப்படின்னா போவேலாம் எல்லாத்தையுமே திங்ஸ் எடுத்து போகிறதே பெரிய விஷயம். ஸோ இதில் நான் 75 ஆர் 65 இன்ச்சுக்கு ஒரு போர்டை வாங்கிட்டேன்னா அது ஆல்மோஸ்ட் 1.5 lakh கிட்ட வரும். எனக்கு நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ 1.5 லட்சம் வரைக்கும். ஸோ அதை வந்து நான் சேஃபாக கொண்டுட்டு போகணும்னா பஸ்லலாம் வச்சு கொண்டுட்டு போக முடியாது மற்ற திங்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கு தனியாக வண்டி பிடிச்சேன் அப்படின்னாவே அதே ஒரு 10,000 கிட்ட கேட்பாங்க, 300 கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணணும்னா. ஸோ அது ஒரு இது இருக்குது. ரெண்டாவது இப்போ நான் இங்கே வாங்கிட்டேன், ஓகே. ரெண்டாவது அதை நான் கொண்டு போய் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வச்சு எடுக்கிறேன், ஓகே, 6 மாதம். அதுக்கப்புறம் என்னால் வீட்டில் வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா வந்து எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தான். அங்கே வந்து நெட்வொர்க்லாம் வந்து அவ்வளோ கனெக்டிவிட்டி வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நெட்டு வந்து சுத்தர கிடைக்காது. வீடியோலாம் அப்லோடே பண்ண முடியாது. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காகவே பக்கத்து ஒரு சிட்டி வந்து தான் நான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், இந்த இப்போ குவார்டர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சதில்லை, அப்போ கூட நான் அந்த ஒரு 10 days வந்து நான் வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ரீசன் நான் நேட்டிவ் போயிட்டேன், அங்கே நெட்வொர்க்கே கிடைக்காது. அதான் உண்மையான ரீசனு. அதுக்கு அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேனாலுமே அங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பப்போ கரண்ட் வந்து
அப்பப்போ போயிட்டு போயிட்டு வரும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் சுத்தர இருக்காது. நான் ரெக்கார்ட் பண்ணாலும் அதை அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக பக்கத்து ஊர்னா இப்போ 25 கிலோமீட்டர் நான் வந்து ஒரு நெட்வொர்க்குக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து அப்லோட் பண்ணிட்டு போனோம். ஸோ அது ஒரு ரீசனு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் ஜேர்னியை வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட யூடியூப் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா 2019 அந்த லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பெரிய ரீச் கிடையாது. ஒரு 2021லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ரீச், அந்த கோவிட் டயத்துலேருந்து. அப்போ வீட்டில் தான் கோவிட்ல இருந்தால் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு அந்த மாதிரினாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த 2022 பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அப்போவுமே வந்து எப்படின்னா, நான் வீடியோ யாருமே ஆள் இருக்கையில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணல, நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன். எடிட்டிங் எல்லாமே நான் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, ஒரு 2022 அந்த டயத்துலலாம் ஃபுல்லாகவே அந்த ஆள் இல்லாத இடத்துல. அப்போ லாக்டவுன், எனக்குமே காலேஜ் கிடையாது, நான் யூஜி படிக்கலை, வீட்டில் தான். வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் அப்லோட் பண்ணிட்டு வருவேன் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதே 2023லலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுக்கோட்டையில் ஒரு கவர்மெண்ட் ராஜாஸ் காலேஜில் நான் படித்தேன் அண்டர் கிராஜுவேஷன். ஸோ அங்கே நான் படிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து நான் போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஸோ ரொம்ப ட்ராவல், ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னால் போயிட்டு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியலை. ஸோ எப்படின்னா அதை வீட்டில் இருக்கையில், ஏன்னா காலேஜில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஒரே சவுண்ட் நாய்ஸாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுவேன். திரும்ப புதுக்கோட்டை வந்து தான் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும் வீடியோ. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது நான் நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் புதுக்கோட்டையே வந்து கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல்லே வந்து நான் ஃபைனல் இயரில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் 2023 பப்ளிக் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர்லேருந்து. அதுக்கு முன்னாடி வருஷம். ஸோ 2023 பப்ளிக் எக்ஸாமில் ஹாஸ்டலில் இருக்கிறமே ரூமில் வந்து 6 பேர் 7 பேர் இருப்போம். ஸோ அங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது சவுண்ட் அந்த மாதிரிலாம். அப்போ என்கிட்ட இந்த மாதிரி ட்ரைபேட், மைக், போர்டு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபேஸே இப்போ தெரிஞ்சிருக்காது. நான் என்னோட ஃபேஸ் 2024 ஹாஃப் இயர்லி எக்ஸாம், 2023 லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டயத்தில் தான் என்னோட ஃபேஸை காமிச்சேன். அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ புதுக்கோட்டையில் ஹாஸ்டல் இருக்கும், ஹாஸ்டலில் இருப்பேன். ஸோ அந்த நைட் டைம் ஆயிடுச்சுன்னா யாரும் மாடியில் அவ்வளோவா வரமாட்டாங்க. ஸோ நான் மாடியில் போய் உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நைட்டு 10-11 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோ தான். இங்கே புதுக்கோட்டையில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நான் மாடியில் என்ன தான் ரெக்கார்ட் பண்ணாலும் புதுக்கோட்டையில் 5G நெட்வொர்க் செம்ம ஸ்பீடாக இருக்கும். நான் வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2023 பப்ளிக் எக்ஸாம் டைம் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்குதுன்னா வச்சுக்கோங்க, மதியானம் 1:15 முடியுமா, சரியான வெயிலாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், மார்ச் ஏப்ரல்னால் எப்படி வெயில் இருக்கும்னு. ஸோ அந்த ஒரு டயத்தில் புதுக்கோட்டை பக்கத்தில் பிரகதாம்பாள் ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் போய் கொஷின் பேப்பர் வாங்கிட்டு வருவேன், ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதை நான் போய் வாங்கிட்டு வந்து ஆன்சரை நான் வந்து காலேஜ் ஹாஸ்டலில் தான், எங்களுக்கு அப்போ ஷிஃப்ட் காலேஜ் தான். காலையில் எக்ஸாம் போயிட்டு மதியானம் 1:15 எனக்கு முடிஞ்சிடும். அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நான் போய் வாங்கிட்டு ஹாஸ்டல் போயிடுவேன். போயிட்டு அப்பலாம் மதியானம் உடனே சாப்பிட முடியாது. நான் போயிட்டு அந்த ஆன்சர்லாம் மார்க் பண்ணிவிட்டு, அது ரூமில் எல்லாருமே ஆள் இருப்பாங்கல்ல, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஆள் இல்லாத இடத்துல. அதுக்காக மொட்டை மாடி போயிடுவேன். மத்தியானம் செம்ம வெயிலாக இருக்கும். ஸோ அந்த வெயிலில் உட்காந்து அப்போ வந்து எப்படின்னா அந்த டயத்தில் தான், அந்த மதிய டயத்துலலாம் நைட் டைம் பிரச்சனை இருக்காது மாடியில் ரெக்கார்ட் பண்ணல. பட் மதிய டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் மீன்ஸ் அந்த காற்று ரொம்ப அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த காற்றுனால வந்து வீடியோ அந்த நான் பேசுகிறதே கேட்காது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு மைக் வாங்கினேன், போயா மைக்கு 700 இருந்துச்சு. அப்போ நான் வேறு மொபைல் வச்சுருந்தேன், விவோ மொபைலு. ஸோ அது ஒயர்டு மைக் வாங்கினேன். ஸோ அந்த மைக் நல்லாவே இருந்துச்சு சீரியஸ்லி. ஸோ இப்போ அந்த ஒயர்லெஸ்ஸை விட அது ஒயர்டு மைக் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணேன், கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் மதிய டயத்துலலாம் அப்படி தான் மைக்கை வச்சுக்கிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2023 to 2024 தான் நான் கோயம்புத்தூரில் வந்து என்னோட மாஸ்டர் டிகிரி பண்ண வந்தேன். நான் ப்ரைவேட் காலேஜில் பண்ணேன். ஸோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போவுமே ரெக்கார்டிங்கில் தான், ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணனால ஹாஸ்டலில் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னா, கிளாஸ்லேருந்து எல்லாரும் போயிடுவாங்க 4:15, 4 to 5 ஃப்ரீயாக இருக்கும் கிளாஸ் ரூம். அப்போ தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் இயர்லி டயத்தில் தான் போர்டில் வீடியோ போட ஆரம்பித்தேன். அது என்னோட போர்டு கிடையாது, ஒரு சில டிஜிட்டல் போர்டு மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த க்ரீன் போர்டுலாம் பார்த்துருப்பீங்க, அது காலேஜோட போர்டு. ஸோ காலேஜில் பெர்மிஷன் கொடுத்தாங்க அந்த ஈவினிங் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லி. ஸோ அப்போ டயத்தில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக குவார்ட்டர்லி வரைக்கும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்லாம் நடக்கிறனால நான் காலேஜுக்கே ரொம்ப ரேராக தான் போக முடியும். ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த போர்டு வந்து வாங்கினேன். ஐ திங்க் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கலாம். பட் உங்களுக்கே தெரியும் இந்த பெரிய இது எவ்வளோ தான் சைஸ். ஒரு நிமிஷம். ஓகே, அதாவது இப்போ நான் பெரிய சைஸ் வாங்கினேன்னா இது வந்து 3:3 நினைக்கிறேன். எஸ், இது பெரிய சைஸ்னால் 6:5. அதுதான் கொஞ்சம் பெருசாக டீசெண்டாக இருக்கும். பட் அதை வைக்கவே இடம் பத்தாது, இதோட செல்ஃப்லாம் இருக்குது. ஸோ இங்கிட்டு பத்தாது. 4:4 வாங்கினேன்னா மேலே இடிச்சுது. ஸோ மேலே இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வைக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த சின்ன போர்டு, இதுக்குள்ளே என்னால் எவ்வளோ முடியுமோ அதை தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கே புரியுது குவாலிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் அதனால தான் போர்டு வாங்க சொல்கிறீங்க. எனக்குமே ஐடியா இருக்குது போர்டு வாங்குறது. பார்ப்போம் அடுத்து
மேபி நான் போர்டு வாங்கணும்னு எனக்கும் தோணுது தான். பட் இந்த வருஷம் முடியாது. மேபி உங்கள் நெக்ஸ்ட் அகாடமிக் இருக்குது, நான் இந்த காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். மேபி அப்போ வந்து எங்கள் ஊர் அப்போவுமே வில்லேஜில் வீட்டிலேருந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் சிட்டியில் ஏதாவது ஒரு ரூம் ஆர் வீடு மாதிரி ரெண்டுக்கு பார்த்துட்டு மேபி அங்கே வந்து அதுவுமே போர்டு வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வீடு வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அப்போனா கண்டிப்பாக ஸ்மார்ட் போர்டு தான். அதுக்கப்புறம் இதிலே பெரிய சைஸ் போர்டு வாங்க மாட்டேன். நான் உங்களுக்காக ஸ்மார்ட் போர்டே வாங்குறேன். வாங்கி அப்போ நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போவுமே வந்து எவ்வளோ நாள் ஒர்க்கு மேபி அடிக்கடி நான் ஐடி சைடு போகிறனால சேஞ்ச் சான்சஸ் இருக்குது. நான் டீச்சிங் ஃபீல்டு தான் பர்மனெண்ட்டாக போவேன். ஸோ அப்போக்கெல்லாம் பார்க்கலாம். பட் எனக்கும் அடிக்கடி தோணும், ஓகே ஸ்மார்ட் போர்டு வாங்குவோம்னு தோணும். பட் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அதுதான் ஃபேக்ட்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், கோயம்புத்தூரில் தனியாக ரூம் எடுக்கலாமே, நீங்கள் ஒரு ஆள் இருக்க மாதிரி. அதே தான், நான் தான் ரூம் எடுத்து அதுக்கு ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் போர்டு வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் பார்த்து அதில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு திரும்ப நான் காலேஜ் ஓவரால் கம்ப்ளீட் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் கொண்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சரி, அதனால தான் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நான் இந்த போர்டு வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாகவே வீடியோ இப்படி தான் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு வாங்கி அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஸ்மார்ட் போர்டு வாங்கினாலும் நான் எப்படியும் சொன்ன மாதிரி செட்டியில் தான் வாங்கணும். அப்படிங்கிறப்ப அது சும்மா கிடையாது, தனியாக நான் 2 அப்படின்னு 10,000 கிட்ட நான் 2 ரூம் 2 வீடு 2 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்டு இது எல்லாமே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வெளியில் இருக்கல இது வீட்டிலனா ஓகே, நான் அப்பப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியூரில் வந்து அப்லோட் பண்ணிக்குவேன். பட் எனக்கு தெரியும் செட் ஆகாதுன்னு, நான் கண்டிப்பாக போர்டு வாங்குகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இயர்லேருந்து குவாலிட்டியாக வீடியோ எதிர்பார்க்கலாம். இதுதான், இதை நான் சொல்லணும்னு நினைக்கல. நான் நிறைய தடவை கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், நான் சும்மா ரிப்ளை பண்ணுவேன், இல்லை ப்ரோ இந்த போர்டே ஓகே அப்படின்னு. பட் இதே கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக நிறையா இந்த மாதிரி வந்ததுனால ஓகே இன்றைக்கி கிளியராக சொல்லிடுவோம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். இப்படி தான் இந்த அகாடமிக் இயர் இருக்கும். இந்த போர்டை வச்சு தான் நீ அதிகமாக போடுவேன். மேபி காலேஜ் டிசம்பரில் ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம்னா எங்கள் காலேஜ் பர்மனெண்ட்டாக கொஞ்சம் போவேன் டெய்லி. அப்போனா அந்த க்ரீன் போர்டு கொஞ்சம் அப்பப்போ அதுவும் ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி ரேராக டைம் கிடைக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணினா நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் அதர்வைஸ் இந்த போர்டு தான். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடலாம், பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டால் நிறையா பேர் வந்து போர்டில் போட சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் இந்த போர்டே வாங்கினேன், இல்லை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டே போட்டிருப்பேன். ஸோ இதுதான் இருக்கிற இடம். இங்கே இன்னொன்று கூட காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த இருக்க கதவு திறந்தா இந்த கிச்சன் இருக்கும். அங்கே ரூம்மேட்ஸ் வந்து சமைப்பாங்க. அப்போ சமைக்கையில் வந்து சவுண்டு வந்து நிறையா வரும். எனக்கு சவுண்டு வந்தால் இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே கேட்காது சுத்தர வீடியோ. ஸோ அதனால் வந்து அவங்க சமைக்காத நேரம், அவங்க இல்லாத நேரத்தில் அப்போ தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து கொஞ்சம் பெட்டராக வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நிறைய பேர் இப்படி கேட்குறாங்க, ஒரு ரிப்ளை கொடுத்துருவோமேனு. ஸோ அதனால தான். பாய்.